எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லதா ஸ்வீட் ஹோம். கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால நான் வீட்ல தான் இந்த வாட்டி முறுக்கு செய்ய போறேன். யூசுவலா நாங்க வெளில தான் வாங்கிடுவோம். ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணேன். பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. சோ இந்த வாட்டி வீட்லயே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எப்படி முறுக்கு சுடலான்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் ஆற போட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ஆறணுங்க. அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா கூட நல்லாயிருக்கும். வேறு எதுக்காச்சும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும். என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது கூட ஆட் பண்ண ஃபஸ்ட்டு நான் 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்தாக எடுத்திருக்கேன். இது ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவுக்க வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா செவுந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/4 கப் பச்சைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது மோஸ்ட்டாக நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் பச்சைப்பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம உளுந்து கூட சேர்த்து வறுத்தோம்னா இது சீக்கிரம் வறுப்பட்டுடும், உளுந்து வறுப்படாது. அதனால் தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இதையும் அந்த அரிசி கூடவே ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உடச்சக்கல்லை எடுத்திருக்கேன். இதுவும் 1/4 கப் தாங்க எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கடாயில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்திங்கனாவே போதும். ரொம்ப செவுக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக அதில் சூடு படுற மாதிரி இருந்தால் கூட போதும். இதையும் வறுத்துட்டு அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரிசி கூட உடச்சக்கல்ல, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம முறுக்கு செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ எடுத்திருப்பேன். இது கூட வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆட் பண்ணுறதுக்கு நான் வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேங்க. இது கிட்டத்தட்ட 50 கிராம் இருக்கும். வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இதையும் அந்த மாவோடய ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சூடான எண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாவு கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் ஸ்பூனை விட்டு மிக்ஸ் பண்ணோன்னா கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டோன்னே கையில் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி பாருங்கள். பிடிச்சிங்கன்னா அந்த மாவு வந்து அப்படியே அந்த ஷேப்பில் நிற்கணும். அப்படி அது நிற்காமல் உதிர்ந்துருச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வெண்ணெயை உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய மாவு நல்லா பிடிக்க வருது. வெண்ணெய் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். இதோட பக்குவம் வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவை லூஸாக பிசைஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணும்போது மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இங்கே பாருங்கள், லூஸாக இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டான பக்குவம். இப்போ மாவை எல்லாம் ஒன்று போல் பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ முறுக்கு குழாயில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். முறுக்கு குழாயில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவை முக்கால்வாசி அதில் ஃபில் பண்ணுற மாதிரி போடுங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா பிழிய வராது. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம முறுக்கு பிழியலாம். இப்போ இந்த எண்ணெய்க்கு ஒரு 4 முறுக்கு பிழிய போகிறேன். ஓரமாக ஃபஸ்ட்டு பிழிஞ்சிக்கோங்க. முறுக்கு பிழிஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உடனே திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா செவுந்து வந்துடுச்சு. ரொம்ப செவுக்க விடாதீங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனாலும் எடுத்துடலாம். அந்த சூட்லேயே அது நல்லா செவுந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளே வீட்டில் சுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் முறுக்கு பிழியதை பார்த்துட்டு தர்ஷினியும் வந்து நான் பிழியிறேன்னு வந்தாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் பிழிஞ்சிட்டு இருந்தாங்க. அதை தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அவளுக்கு என்னமோ முறுக்கு பிழிது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்குது போல். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அது பிழிஞ்சிட்டு இருந்தால் அந்த மாவுலேயே பிழிஞ்சு விடுறேன்னு சொன்னேன். அதுலேயே பிழிஞ்சு அவங்க கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட
நம்ம சுட்ட முறுக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். இப்படிக்கு அன்புடன் லதா. பாய்.